இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஓப்பனா பேர்ட் வேர்ட்ஸ் வந்து மறைக்காம ட்ரைலர்ல அப்படிலாம் வைக்கிறாங்க. ஓப்பனா பேர்ட் வேர்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா ஜட்டி போடாம குட்டி தெரியுற மாதிரி ஒரு பொம்பளைங்க. இந்த டீனேஜ் பீப்புள் அதுக்கப்புறம் அந்த லைட்டா டீனேஜ்ல இருந்து இப்ப வெளில வரவங்க கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் கூலா இருக்குங்கிறதுனால அவங்களே அதை போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. லைக் ஓகே அப்படின்னா அவ்வளவுதான். அதை வச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. ஓகே. கெட்ட வரத ஊறி போச்சு. கெட்டது செய்யும் போது கெட்டதான் ஞாபகம் வரும், நல்லது ஞாபகம் வரும் போது வராது. அதெல்லாம் ஒண்ணு மாத்த முடியாது. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நாய் வாழை நிமித்துற மாதிரி அவனை ஏன்டா பேசுறது கேட்கவும் முடியாது. நாய் வாழை நிமித்துற மாதிரி. எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் ஓடிடி நிறைய சென்சார் இல்லாததுனால எப்படியும் எல்லாருக்கும் இது தெரியதான் போதுங்கிற ஃப்ரீடம் இருக்கு போல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி யூ சர்டிஃபிகேட் நீங்க சொல்றது வந்து சில்ட்ரன் பார்க்கக்கூடிய படம். அவங்க இப்ப நம்மன்னா அந்த இடத்துல பேட் வேர்ட் வருதுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டு போறோம். சில்ட்ரனுக்கு அந்த கியூரியாசிட்டி வருது, என்னதான் சொல்றாங்க, அது என்ன வேர்டு அப்படின்னு அவங்க அதை நாளைக்கு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப அதை ரொம்ப ஸ்டைலிஷ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ அதை எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? படம் எடுக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மைண்ட்ல வச்சு பேட் வேர்ட்ஸ் அது இதெல்லாம் எஸ்பெஷலி இந்த கோரி வயலன்ஸ், தலையை வெட்டுறது, கை வெட்டுறது, அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே அப்படியே காமிக்கிறாங்க. ஃபேமிலியா போய் நிறைய படங்களை பார்க்க முடியுங்கிறது ஒரு குடும்ப இதுல நாங்க ஃபீல் பண்ணோம். உடம்பு தெரியுற மாதிரி வர்றாங்க, அவங்களும் வர்றாங்க. ஜட்டி போடாம குட்டி தெரியுற மாதிரி வர்றாங்க பொம்பளைங்க. நீ அதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் இது மாத்திரம் நிறுத்திட்டு போறியா? அவங்க கேட்பான், இப்படி எல்லாம் பொம்பளை வர்றாங்க, நீ அதை பார்த்துட்டு சாமான் தெரியும் உடம்பு தெரியுற மாதிரி என்ன வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதை பற்றி பேசுறது நான் பேசுறது இன்னும் அசிங்கமாக இருக்கும். அது எது கெட்டதோ அதான் ரீச் ஆகும். நீ வெள்ளை சட்டை கழட்டி போட்டேன்னா அழுக்குதான் ஒட்டுக்கும். அதனால் கெட்டதான் ஈஸியாக ஒட்டிக்கும். செல்ஃபோன் பார்க்காத வரைக்கும் பார்க்காதன்னா 2 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ள வச்சுட்டு செல்ஃபோன் பார்க்குற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. நோட் பண்ணிருக்காங்க. ஒன்றும் யூஸ்லெஸ், ஒன்றும் இப்பெல்லாம் பேசக்கூடாது. பார்த்துட்டு நம்மளும் ஓகேன்னு போயிட்டே இருக்க. நீ யாருக்கு அட்வைஸ் பண்ணால் நமக்கு திருப்பி ஒன்று ரிசல்ட் ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம கத்துறதான் பேச நம்ம பேசுறதான் பேச. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்போம். அது கேட்காத வச்சுட்டு மறுபடியும் பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சுட்டு செல்ஃபோனை பார்த்து நோண்டிட்டு இருக்கோம். அது என்ன பார்க்குதோ ஏது பார்க்குதோ ஈஸ்வரனுக்கே வெளிச்சம். எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஹீரோஸ் வந்து ரஜினிகாந்த், விஜய் மாதிரி. இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்க ஜெயிலர், லியோ, அதுலேயும் வந்து நிறைய வைலன்ஸ் வருது, ப்ளஸ் பேட் வேர்ட்ஸும் ஜாஸ்தியாக வருது. அது வந்து கேட்டால் அதை பார்த்தா வந்து எங்களை அம்மா அப்பா வந்து அது பேட் வேர்ட்ஸ் வருது பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரஜினிகாந்த், லியோ, ரஜினிகாந்தோட மூவினால எங்களுக்கு பார்க்கணுன்ற ரொம்ப இது கியூரியாசிட்டி இருக்கு. ஆனால் அதனால எங்களால் வந்து எங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் ஆக்டர்ஸ் படத்தை கூட பார்க்க முடியல. அதில் வந்து ப்ளஸ் வந்து நான் வந்து இந்த நிறைய மூவிஸில் வந்து நிறைய வைலன்ஸ்லாம் வருது இல்லை, ஜாஸ்தியாக வைலன்ஸ் வருது இந்த காலத்துலலாம். அதனால் வந்து அதுக்கப்புறம் பாடிலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஜாஸ்தியாக, அதனால பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களால் வந்து எங்களோட ஃபேவரட் ஹீரோஸ் ஆக்டர்ஸ் மூவி பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிற டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் தான் ரெக்வஸ்ட் வைக்கணும்னா என்ன ரெக்வஸ்ட் வைப்பீங்க? அந்த மாதிரி நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம், பட் இந்த மாதிரி மூவிஸ் எடுத்துக்கலாம், பட் அந்த வைலன்ஸையும் அந்த பேட் வேர்ட்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். வேற இல்லை, ரெண்டுமே ரொம்ப கனெக்டடாக தான் இருக்குது தமிழ். ஸோ அதனால என்ன இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் சகஜமா குழந்தைங்களாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கான குழந்தைங்க ஆமா இல்ல இப்போ நம்ம பாக்குறோம்ல, இப்ப அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஏதாவது தப்பி தவறி ஏதாவது சொன்னாலே திருப்பி அதே ரிப்பீட் பண்ற கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க சகஜமா பேச ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஜெனரலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். வரும் ஜெனரலைஸா கெட்ட வார்த்தையும் ஒரு நார்மல் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப பிகினிங் சினிமாவோட இப்ப இருக்கிறது கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்க வந்து அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. பேசிக்கலி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணணும் ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அதனால நல்லதா கெட்டதா? இப்போ என்னன்னா, முன்னாடி வந்து தியேட்டர்ல ஏதாவது ஒரு இப்போ A சர்டிபிகேட் படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அடல்ட்ஸ் மட்டும்தான் அந்த படத்துக்கு போகவே முடியும். இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே ரீலா போட்டு எல்லாரும் பாதி படமே ரீல்ல வந்துடுது, எல்லாம் ஸ்டோரியில வந்துடுது. அது குழந்தைங்க பார்க்காதுங்கன்ற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ அதனால இட் இஸ் டெஃபினெட்லி அ பேட் திங். ஏன்னா இப்போ எல்லாமே சொல்ல வரேன், லைக் எல்லாமே சோஷியல் மீடியாலே 5 வயசு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் அ பேட் இம்பாக்ட். போய் நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்து எல்லாம் உள்டாவா திரும்பி வரும். பல்ட்டி அடிச்சு வந்தால் தான் வரும். ஒரு 60 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு ஒரு தடவை பல்ட்டி அடிக்கும். அது மாதிரி பல்ட்டி அடிச்சாதான் வரும். அது வரைக்கும் மாற்ற முடியாது. நீ நாய் வாழ நிமித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா பார்த்துட்டு ஜே போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சினிமால ஒண்ணும் இல்ல இருக்கிறத தான் காட்டுறாங்க. காட்டுறோம். லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் நார்மல் ரைட் Okay. நவ. அப்பா அம்மா வண்டி பின்னாடி ரிலேட்டிவ் வண்டி பின்னாடி போனா அதே பேட் தான் ரோட்ல யூஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம சினிமால காட்டுறோம். ஓகேங்களா? சோ எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. குழந்தை ரோட்ல கேக்குற வார்த்தை தான் இப்ப சினிமால பாக்குறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸிஸ் பப்ளிக் பைட்டுக்கு